லெட்டர் 5 த அனிமல்ஸ் அப்பியர். போன லெட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி முதல்ல லிவிங் திங்ஸ் தோன்றுச்சு எதுன்னு பார்த்தோம். அது வந்து ஜெல்லி ஃபிஷ் மாதிரியான சீ லிவிங் திங்ஸ். இப்போ அதிலிருந்து அனிமல்ஸ் வந்து எப்படி உருவாச்சுங்கிறத வந்து இந்த லெட்டரில் சொல்லியிருப்பார். ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருந்துட்டு அது எப்படி இம்ப்ரூவ் ஆகி அனிமல்ஸ் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சில ஜெல்லி ஃபிஷ் அதாவது சீ அனிமல்ஸ் எப்படின்னா அதோட சிலது ஹார்டாக இருக்கும், சிலது லெஸ்ஸாக அதோட ஓடு வந்து லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலது வந்து தண்ணியை விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும், உயிரோடு இருக்க முடியும். சிலது அதை விட கொஞ்சம் நேரம் அதிகமாக தாக்கு பிடிக்க முடியும். அந்த மாதிரி அதிகமாக தாக்கு பிடிக்கிற விலங்குகள் அந்த சீ அனிமல்ஸ் வந்து வெளியில் வந்து படிப்படியாக அங்கே இருக்கிற நேச்சருக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது உடம்புல கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு அது படிப்படியாக வந்து அனிமலாக மாறியிருக்கும். இப்படி தான் வந்து அனிமல்ஸ் உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when weather changing in earth, new animals also starting to appear. வெதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது எர்த்தில் ஃபஸ்ட்டு ஹார்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கூலாக இருந்துச்சு. இது மாதிரி எர்த்தில் வெதர் வந்து மாற மாற புது புது அனிமல்ஸும் உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் மட்டும் வாழ்கிற உயிரினங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணியிலையும் நிலத்துலையும் வாழ்கிற மாதிரி உயிரினங்கள் லைக் க்ராக்கடைல், அப்புறம் ஃப்ராக் மாதிரியான உயிரினங்கள்லாம் தோன்றுச்சு. இப்போ ஃப்ராக்னு எடுத்துட்டோன்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிலத்தில் வாழ ஆரம்பித்து நம்ம அதை ஃப்ராகுன்னு சொன்னோம். இப்படி தான் அனிமல்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபஸ்ட் அனிமல் மஸ்ட் பி ஸ்னேக் அண்ட் லிசார்ட்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் அதோட கொஞ்சம் மீன் அந்த மாதிரி இதை ரிசம்பிள் பண்ணுறதுனால அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய அனிமல்ஸ் உருவாகுது. அனிமல்ஸை வந்து நம்ம மேமல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மேமல்ஸில் எது அதிகமாக ஹியூமனை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னா மங்கி அண்ட் ஆப். ஏன்னா அது பார்க்குறக்கு மனுஷன் மாதிரி இருக்குது. ஸோ அதிலிருந்து தான் நம்ம வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. குரங்குலேருந்தும் ஆப்லேருந்து தான் ஹியூமன்ஸ் வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டர் இதோட முடியுது. அடுத்த லெட்டர் வந்து லெட்டர் 6. இதில் வந்து த கம்மிங் ஆஃப் மேன். நம்ம ஃபஸ்ட்டு லிவிங் திங் பார்த்தோம், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன் எப்படி வந்தான் அப்படிங்கிறத பற்றி இந்த லெட்டரில் சொல்லியிருக்காங்க. உலகம் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர்றதுக்கு ரொம்ப பல வருஷங்களாக ரொம்ப டெவலப் ஆகி தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அனிமல்ஸ் வந்து எப்போவுமே இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கும், அனிமல்ஸாக இருக்கும். அனிமல்ஸ் வந்து தன்னை வந்து அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும், அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். ஸோ ஃபஸ்ட் தே க்ரியேட் தெம்செல்வ்ஸ் போன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு முதல்ல அது தனக்கு என்ன உருவாக்கிக்கிச்சு அப்படின்னா போன்ஸ். என்ன போன் அப்படின்னா பேக் போன், முதுகெலும்பு தான் உருவாக்கிடுச்சு. அதான் ஸோ அதனால தான் நம்மளுக்கு சயின்ஸில் என்ன டிவிஷன் இருக்குன்னா போன்ஸ் அண்ட் போன்லெஸ் அனிமல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த போன்ஸை உருவாக்கிக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக தன்னோட சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்குது. அதில் வந்து ஒரு இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இப்போ சீ அனிமல்ஸ் வந்து அதோட முட்டை இட்டுட்டு போயிடுச்சுன்னா நிறைய போடும், ஒரு 1000 அளவுக்கு போடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆமை எடுத்துக்கலாம். ஆமை வந்து ஒரு தடவை கடலில் விட்டு வெளியே வந்துச்சுன்னா நிறைய முட்டை போடும். அந்த முட்டை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அது கடலுக்கு திரும்பி போயிடும். அதுக்கப்புறம் அது கண்டுக்காது. அதுதான் வந்து அந்த ஒரு 1000 முட்டைனா அதில் ஒரு 10 தான் வந்து பொரிஞ்சு வந்து தப்பிச்சு கடலுக்குள்ளே வந்து உயிர் பிழைக்கும். மிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அனிமல்ஸாக இருக்கும்போது அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னா இப்போ எலிஃபேண்ட் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு நேரத்தில் ஒரு குட்டி தான் போடும். அது ஒன்றையே பத்திரமா பார்த்து வளர்த்தும். ஸோ சீ அனிமல்ஸை விட இதுக்கு கொஞ்சம் வந்து அதோட குட்டி மேலே லவ் இருக்குது, அஃபெக்ஷன் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்துட்டா ஹியூமன்ஸ்க்கு தான் வந்து அவங்க குழந்தைங்க மேலே அதிகமாக அஃபெக்ஷன் இருக்கும். ஏன்னா பிறக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்து பிறந்ததுக்கப்புறமும் அதை நல்லபடியாக வளர்த்துவாங்க. ஸோ ஹியூமன்ஸ்க்கு வந்து அதிக அஃபெக்ஷன் இருக்கும். ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ் லிவ்ஸ். இப்படி இப்போ குரங்குலேருந்து ஹியூமன்ஸ் தோன்றிட்டான்.
இப்போ ஹியூமன்ஸும் அனிமல்ஸும் ஒன்றா வாழ்கிறாங்க காட்டில். அப்படி அந்த காலத்தில் வாழும்போது அனிமல்ஸ்க்கெல்லாம் பயந்து தான் வந்து ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டுருந்தா. ஏன்னா நம்மளை வேட்டையாடிருங்க அந்த விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வாழ்ந்துட்டுருந்தா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து தனக்கு ஏற்ற மாதிரி அனிமல்ஸை வந்து ஆட்டி வைக்கிறா. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹார்ஸ், எலிஃபெண்ட்லாம் எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறோம். இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரென்த்துனால இல்லை, நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ்னால தான். ஒரு ஸ்ட்ரென்த்தால் நம்ம இப்போ யானையெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்மளை விட பல மடங்கு அது பலசாலியானது. ஆனால் மூளை இருந்துச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ ஹியூமனுக்கு வந்து இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதிகமாக முன்னேறியிருக்காங்க. அவங்க அப்படி அதில் கண்டுபிடிச்சது என்னென்னா முக்கியமான விஷயம் வந்து ஃபயர் தான். அந்த காலத்தில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபாரஸ்ட்லலாம் சில சமயம் தானா தீப்பிடிக்கும். மரமும் உரசி. அப்படி அந்த நெருப்பு வரும்போது அனிமல்ஸ்க்கு வந்து அது கண்டுக்காதுங்க. ஆனால் ஹியூமன்ஸ் வந்து அது தங்களை வந்து ரொம்ப வார்மாக வச்சுக்கிறது அது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபயர் வந்து அணைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு காஞ்ச இலைகளை போட்டு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே அது எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சு, நம்மளாலேயும் உருவாக்க முடியுங்கிறத கண்டுபிடிச்சு, 2 கற்களை உரசுனால் நம்மளாலேயும் தீயை உருவாக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது மாதிரி இதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபயரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக கண்டுபிடிச்சு இப்போ ஹியூமன்ஸ் வந்து இந்த நிலமையில வந்திருக்காங்க. அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ஸாக அனிமல்ஸை பார்த்து பயப்படாமல் இப்போ தனக்குன்னு ஒரு உலகத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் வந்து இந்த லெட்டரில் கொடுத்துருக்காங்க.